காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, தந்தை, மைந்தன், தூய ஆவி என்னும் திரியேக தேவனுடைய மகத்துவமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனங்கள் 18 மற்றும் 19 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா. யெகோவா தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, வானங்களிலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடம் நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்களுக்கு தருகிற ஒவ்வொரு உற்சாகமான வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று எங்களோடு பேசுகிறீர். எங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் வந்தாலும், தனிநபர்களாக, குடும்பங்களாக, குழுக்களாக எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் எங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் விசுவாச அறிக்கை செய்கிறோம். நீர் எங்களுடனே இருக்கிறீர் என்று சொல்லி காலை சத்தியத்திலே எங்களோடு பேசினபடியால் நன்றி. அப்படி என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்கள் எல்லாருடைய பாதுகாப்புக்காகவும் நீர் அவர்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு பகுதியையும் தெளிவாக கற்றுத்தாங்க. அது எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கும் உறுதுணையாக இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாள் தியானத்தின் தலையங்கம் கரி நெருப்பு. இந்த வார்த்தையை யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் வசனம் 9 நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் தாழ்மையையும் மனதுருக்கத்தையும்
இந்த வேத பகுதி மிக தெளிவாய் படம் பிடித்து காண்பிக்கிறது. அவர் மகிமையின் ராஜாவாய் தேவ தூதர்களாய் ஆராதிக்கப்படுகிறவராய் இருந்தாலும் தம்முடைய மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தி சீஷர்களுடைய கால்களை கழுவினார் என்று யோவான் 13வது அதிகாரம் முதல் 6 வசனங்களிலே நாம் படிக்கிறோம். தன்னை தாழ்த்தி சிலுவையை சுமந்தார், பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். இந்த வேத பகுதியிலே தன்னை தாழ்த்தி சமையல்காரரை போல கறி அடுப்பு போட்டு அப்பத்தையும் மீனையும் சமைத்து சீஷர்களுக்காக ஆவலோடு காத்திருந்தார் என்பதை நாம் அறியலாம். வாருங்கள், கலிலேயா கடற்கரையோரம் வாருங்கள். கலிலேயா கடலுக்கு கெனசரேத்து கடல் என்றும் திபேரியா கடல் என்றும் பெயர். இதில் உள்ள தண்ணீர் உப்பு இல்லாத சுத்தமான தண்ணீர். ஏராளம் மீன்கள் இந்த கடலில் உள்ளன. இயேசுவின் நாட்களில் ஏறக்குறைய 2000 மீன்பிடி படகுகள் அங்கே இருந்தன என்று சொல்கிறார்கள். இந்த கடற்கரையொட்டி இயேசு அதிகமாய் ஊழியம் செய்தார். படகிலே நின்று பிரசங்கித்தார், மலையிலே ஏறி பிரசங்கித்தார், 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தார். கடலின் மேல் நடந்தார், தண்ணீரில் அமிழுகிற பேதுருவை தூக்கி எடுத்தார், வீசிய புயல் காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் அமர்த்தினார். இப்பொழுது இந்த கடற்கரையில் கரி அடுப்பு போட்டு இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் தாழ்மையும் அங்கே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். மீன்களை பிடிப்பதா மனுஷரை பிடிப்பதா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீமோன் பேதுரு நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னதும் இன்னும் 6 பேரும் நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்றார்கள். மனுஷர்களை பிடிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள். இயேசு கிறிஸ்துவிடம் 3.5 ஆண்டுகள் பயிற்சி பெற்றவர்கள். இப்பொழுதோ அழைப்பை மறந்து பழைய தொழிலுக்கே திரும்பிவிட்டார்கள். முழு இரவும் சீஷர்கள் பிரயாசப்பட்டும் ஒரு மீனை கூட பிடிக்கவில்லை. சமுத்திரத்திலுள்ள மச்சங்களை ஆண்டு கொள்ளுங்கள் என்று மீன்கள் மேல் கூட கர்த்தர் நமக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 28 படிக்கிறோம். மீன்களை பார்த்து வலையிலே வந்து விழுங்கள் என்று சொன்னால் அந்த மீன்கள் கீழ்ப்படைந்தே ஆக வேண்டும். அவர்கள் கட்டளையிடவும் இல்லை, அதிகாரத்தை செயல்படுத்தவும் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே யோசுவாவுக்கு சூரியனும் சந்திரனும் கீழ்ப்படியவில்லையா? எலியாவுக்கு மழையும் பனியும் கீழ்ப்படியவில்லையா? பின்மாற்றத்திலே போகிறவர்களுக்கு அதிகாரமும் வல்லமையும் கூட செயல்படாமல் போய்விடுகிறது. தோல்வி மேல் தோல்வியே ஏற்படுகிறது. அவர்கள் மீன்பிடிக்க போகும்போது 1 நிமிடம் ஜெபம் பண்ணிவிட்டாவது சென்றார்களா என்று கவனித்தால் அதுவும் இல்லை. தங்களுடைய சுய பலத்தையும் ஞானத்தையும் நம்பியிருந்த அவர்களுக்கு எல்லாம் தோல்வியாகவே இருந்தது. அதிகாலையின் ஆசீர்வாதங்கள் என்ன நிகழ்ந்தது? விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். விடியற்காலம் என்பது காலை 5 மணி முதல் 6 மணி வரை உள்ள நேரமாகும். இயேசு விடியற்காலமே அங்கு வந்துவிட்டார். அதிகாலையாகிய விடியற்காலம் கர்த்தரை தேட வேண்டிய நேரம். கர்த்தரும் தன்னை தேடுகிற பிள்ளைகளை சந்திக்க வருகிற நேரம். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனம் 17 நாம் படிக்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கிறது என்று புலம்பலின் புஸ்தகம் 3 வசனம் 23 சொல்லுகிறது. அதிகாலை நேரத்தில், அந்த நேரத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்த மன்னா பொழிந்தது. தாவீது ராஜா கூட தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன் என்று சங்கீதம் 63 முதல் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாலை வேளையில் சீஷர்கள் மேல் வைத்த அளவில்லாத அன்பினால் கலிலேயா கடற்கரையிலே கரி நெருப்பு போட்டு அப்பமும் மீனும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த இயேசுவை பாருங்கள். அவருடைய கண்கள் சீஷர்கள் மேல் நோக்கமாயிருந்தது. என்னை விட்டு தூரப்பட்டு மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள் என்று எரேமியா 2:6 வசனத்தின்படி இயேசு நினைத்திருக்க கூடும். புதிய நாளிலே என்னை தேடி தேவ பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு புதிய நாளுக்குள் பிரவேசிக்கிறதை விட்டுவிட்டு முயற்சிகள் தோல்வி அடைந்தவர்களாய் வெறுமையிலே வாடி எவ்வளவாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்களே என்று எண்ணி இயேசு நிச்சயமாக வேதனைப்பட்டிருப்பார்.
எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 13, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே சீஷர்களோ இயேசுவை தேடவும் இல்லை, நினைத்து கூட பார்க்கவும் இல்லை. அவர்கள் தேடாத வேளையிலும் கூட இயேசு அவர்களை தேடி வந்திருப்பதை உணர்ந்திருந்தார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட வெறுமையிலும் தோல்வியிலும் கூட அவர்களுக்கு உதவி செய்ய முன்வந்து நின்று கொண்டிருந்தார். அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. யோவான் 21 வசனம் 5 படிக்கிறோம். இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று கேட்டார். உடனே அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள். பிள்ளைகளே என்று கூப்பிடுகிற அந்த வார்த்தையை வைத்து கூட அவர் இயேசு என்று அந்த சீஷர்கள் அறியவில்லை. தங்களோடு வாழ்ந்தவர், ஊழியம் செய்தவர் என்றாலும் அவர்களோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு காட்சி கொடுத்த சம்பவத்தை தான் நாம் இன்று தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் தேடாத வேளையிலும் கூட இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய வெறுமையிலும் உங்களுடைய தோல்வியிலும் கூட இயேசு உங்களுக்கு உதவி செய்ய முன் வந்திருக்கிறார். கர்த்தரை அறிவது ஒரு பெரிய பாக்கியம். அதிலும் அறிய வேண்டியபடி அறிவது இன்னும் பெரிய பாக்கியம். ஆனால் அவரை அறிய முடியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4 வசனம் 4. எம்மாவூருக்கு போன சீஷர்கள் அவரோட வழி நடந்தும் அவரை அறியவில்லை. அவர்களோட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள் என்று லூக்கா 24வது அதிகாரம் வசனங்கள் 27 முதல் 31 வரையிலும் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலே இயேசு சொன்னார், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். அன்புள்ளவன் தேவனை அறிந்திருக்கிறான், அன்பில்லாதவன் தேவனை அறியான். 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 8 படிக்கிறோம். யார் அவர்களை பிள்ளைகளே என்று அன்போடு உரிமையோடு அழைக்க முடியும்? சீஷர்கள் ஒவ்வொருவரும் 30-40 வயது இருந்திருக்கக்கூடும். தகப்பனை போன்று மனதுருக்கமாய் பிள்ளைகளே என்று அழைக்கக்கூடியவர் இயேசு ஒருவர்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளவில்லை. அவருடைய சத்துவத்தையும் மனதுருக்கத்தையும் அறிந்து கொள்ளவில்லை. நம்முடைய தேச மக்கள் இன்னும் தங்களுடைய சிருஷ்டிகரை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களை அன்போடு தேடி வந்தவரை அறிந்து கொள்ளவில்லை. தங்களுக்காக முள்முடி சூட்டி கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு அவரையே தங்களுக்காக பாவ நிவாரண பலியாக அர்ப்பணித்தவரை அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவா என்ன செய்தார்? சிலுவையிலே அறையுண்டு இருந்தபோது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று கதறினார். லூக்கா 23 வசனம் 34 படிக்கிறோம். இந்த சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கரி நெருப்பிலே அங்கே போடப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையிலே சீஷர்கள் மீன் பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். வலதுபுறமாக போடுங்கள் என்று சொல்லி ஒரு வார்த்தை வந்தது. ஒரு மீனும் கிடைக்காத நிலையிலே திகைத்து நின்ற அந்த சீஷர்களை பார்த்து இயேசு, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். யோவான் 21 வசனம் 6 படிக்கிறோம். அவர் யார் என்று இன்னமும் சீஷர்கள் அறிந்து கொள்ளவில்லை. கலிலேயா கடல் 13 மைல் நீளமும் 9 மைல் அகலமும் உள்ளது. படகோ சிறிய படகு. இந்த படகின் வலது பக்கம் வலையை போட்டால் என்ன, இடது பக்கம் போட்டால் என்ன, எல்லாம் ஒன்றுதான் என்றாலும் அவர் சொன்னபடியே வலையை போட்டார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னபடி செய்வது எப்பொழுதுமே உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அவருக்கு கீழ்ப்படியுங்கள். பரிசுத்த வேத புத்தகத்திற்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். அதுதான் ஆசீர்வாதமான பாக்கியம். ஏற்கனவே சீஷர்களின் ஊழியத்தின் ஆரம்பத்தில் அவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்த பேதுருவிடம் ஆழத்தில் தள்ளி வலையை போடுங்கள் என்று சொன்னபோது வலை கிளியத்தக்கதாக 2 படவுகளும் அமிழத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் வசனம் 5 நாம் படிக்க முடிகிறது. இப்பொழுது வலதுபுறமாய் போடுங்கள் என்றார். என்ன ஆச்சரியம்! கர்த்தர் சொன்னபடியே வலைகளை அந்த சீஷர்கள் போட்டபோது
திரளான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது யோவான் அவர் இயேசு என்பதை அறிந்து கொண்டார். அவர்தான் முதலாவதாக இயேசுவை அறிந்தது. இயேசு கிறிஸ்துவ மேல் அவர் வைத்திருந்த அளவில்லாத அன்பு அவர்தான் இயேசு என்பதை உடனே உள்ளத்தில் உணர்த்திற்று. அன்பானவர்களே, பரிசுத்தவான்களே, விசுவாசிகளே, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீர்களா? எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லி பிடிவாதமாக சில காரியங்களில் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லவா? ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் சொன்னபடியே செய்வது எப்பொழுதுமே உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை மட்டுமே கொண்டு வரும். வேத வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். தனி ஜெபம் பண்ணுங்கள். தீர்க்க தரிசிகளை நீங்கள் நம்புங்கள். தீர்க்க தரிசனத்தை நீங்கள் மதித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுங்கள். இது மிகப்பெரிய பாக்கியம். அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமே கொண்டு வரும். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் எவ்வளவு தூரம் அவரை விட்டு பின்வாங்கி போகிறீர்களோ அவ்வளவு தூரம் அவர் நெருங்கி நெருங்கி உங்களுடைய வருகிறார். இன்றைக்கும் உங்களுக்கு முன்பாக நின்று என் பிள்ளைகளே என்று கூப்பிடுகிறார். என் மகனே, என் மகனே என்று கூப்பிடுகிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போமா? இந்த கரி நெருப்பு என்கிற அந்த பகுதியை நாளை தினத்திலும் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருள் புரிவாராக. ஆமேன். அன்புள்ள பரமபிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உம்மிடம் வந்து நிற்கிறோம். பிள்ளைகளே என்று சொல்லி இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசுகிறபடியால் நன்றி. உம்மை அறிவது ஒரு பெரிய பாக்கியம். அதிலும் ஆண்டவரை அறிய வேண்டியபடி அறிவது இன்னும் பெரிய பாக்கியம். உம்மை அறிய முடியாதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அநேகருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் நாங்கள் படிக்கிறோம். ஆனால் எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறவர், வெற்றி தந்திருக்கிறவர், சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் மண்டப்பெற்று பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் சொன்னபடியே நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீர். உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் தகப்பனே. உம்மோடு பிரயாணம் செய்கிறோம். ஆசீர்வாதத்தின் பாக்கியத்தை தொடர்ந்து அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஒடுக்கப்பட்டு